மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகள் ஸ்ரீகாந்திய செயல் தலைவரா நியமிச்சத பிறகு இன்னும் ரொம்பவே தெம்போட செயல்பட்டுட்டு இருக்காராம். குறிப்பா சமீபத்தில டெல்லி பாஜகவுல இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல ராமதாஸ் தரப்புல இருக்கிற பாமக இன்னும் பலமா இருக்கு. அன்புமணி தரப்ப விட பலமா இருக்கு அப்படின்னு அந்த சர்வே சொல்லியிருக்கிறதுல இன்னுமே குஷியா இருக்கிறாராம் பெரியவர். இதனால இப்ப கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்கிறாராம். குறிப்பா சின்ன பசங்களை எல்லாம் எந்த கட்சியும் நம்பல. நம்மள தான் நம்புறாங்க. அதனால நம்மளுக்கு எப்படியும் ஒரு 20 சட்டசபை தொகுதிகளும், ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்றத ஒத்துக்கிட்டா நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாரி டிமாண்ட் வச்சிருக்கிறாராம். இப்போதைக்கு டெல்லியிடம் பச்சை கொடி காட்டியிருக்கிற ராமதாஸ் அது தொடர்பான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்காராம். என்னதான் 20 தொகுதிகள் அப்படின்னு அவரு டிமாண்ட் வச்சிருந்தால் கூட 15 சட்டசபை தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு பேரம் முடிஞ்சாலும் ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறாராம். அது மட்டும் இல்லாம சில தொகுதிகளையும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாராம். குறிப்பாக வந்து பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, பென்னாகரம், சேலம் மேற்கு, மேட்டூர், திருக்கோவிலூர், கோவில்பட்டி, விக்கிரவாண்டி இப்படி சில தொகுதிகளும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு. குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி அல்லது விக்கிரவாண்டி இந்த 3ல ஒரு தொகுதியில தன்னுடைய மகள் ஸ்ரீகாந்திய போட்டியிட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம் பெரியவர். ஒரு பக்கம் பெரியவர் இப்படி நினைச்சா, சின்னவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதிகள்ல தேர்தல் பொறுப்பாளரெல்லாம் நியமிச்சு தன்னுடைய தேர்தல் வேலைகளை தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறிவைத்திருக்கக்கூடிய சில தொகுதிகளையே அன்புமணி அவர்களும் குறிவைத்திருக்கிறதுனால கூட்டணி பேசி வரக்கூடிய கட்சிகளுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்குதாம்.